இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது நேற்று நடந்த விஷயம், ஓகேங்களா? முந்தின நாள் நடந்த ஒரு விஷயம். உலகமே வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்கு. அது இந்தியாவே ரொம்ப தகிச்சு போன ஒரு விஷயம், ஓகேங்களா? என்னன்னா, பாரிஸ்லேருந்து ஒலிம்பிக் நடந்துச்சு. இப்போ அதாவது எப்பயுமே 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒலிம்பிக்னு ஒன்று நடக்கும். எனக்கு அந்த கேம்ஸ் மேலே, ஸ்போர்ட்ஸ் மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அதில் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். திறமையே இல்லாதவனுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், அங்கீகாரம் கிடச்சிரும், ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸோடைய ரூல், ஓகேங்களா? இதுதான். இதை தாண்டி நேர்மையாக விளையாடுறவனுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து இன்றைக்கி அந்த விஷயம் ஒன்று நடந்துச்சு. பிரபல மல்யுத்த வீராங்கனை, ஓகேங்களா? பிரபலம்னு சொல்கிறத விட அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல், ஓகேங்களா? மல்யுத்தத்துலேருந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டிலேருந்து இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இது சம்மந்தமாகவே ரெஸ்லிங் இந்த ஒலிம்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கணுங்கிறதுக்காக பல தரப்புலேருந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இறுதியாக இந்த வருஷம் 2018 இல்லை, இது வரைக்கும் அவங்க நிறைய தடவை வந்து ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா காமன்வெல்த்து அது இதுன்னு எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. காமன்வெல்த்லாம் அவங்க வந்து மெடல் அடிச்சிருக்காங்க. அதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒலிம்பிக்கில் வந்து இது வரைக்கும் தங்கப்பதக்கம் வந்து எந்த பெண்மணியும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மல்யுத்தத்திலே இல்லை ஓவராலாவா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து தங்கப்பதக்கம் வாங்குற அளவுக்கு ஒரு எலிஜிபிள் உள்ள ஒரு பிளேயர் இவங்க, ஓகேங்களா? எப்படின்னா, ஜப்பானை சேர்ந்த ஒரு பிளேயர் வந்து ஒரு மல்யுத்த வீராங்கனையை வந்து தோக்கடித்து அந்த இறுதி போட்டிக்கு குவாலிஃபை ஆனாங்க. ஆனால் இறுதி போட்டி நடக்கிறப்ப அவங்க எடையை செக் பண்ணுறாங்க. அப்போ வெறும் 100 கிராம், எப்படி வெறும் 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இல்லை, எனக்கு புரியலை. ஒரு மனுஷனுக்கு 50 கிலோன்னா 50 கிலோ தானே. 50 கிலோன்னா அதில் 100 கிராம் கூட இருந்தானே, 200 கிராம் கூட இருந்தானே. முதல்ல எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்னா என்ன, எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட்னா என்னன்னு சில பேர் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ வெயிட் செக் பண்ணுறதுக்கான இது வந்து என்னென்னா கேஜியில் தான் வந்து செக் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? அப்படி இருக்கிறப்ப பாதி பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. மாஸோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம், ஓகேங்களா? வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். என்ன இன்னும் தெரியாமலே அது வந்து அளந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரில. ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டோடைய ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னலோட யூனிட் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நியூட்டன். என்ன அதே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. என்ன அளந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதுமாரி அளந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க முன்னாடி நம்மெல்லாம் ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த திறமையிலே நம்ம ஷைன் ஆகிட்டு ஒரு உண்மையாக அதுக்கான உழைப்பை போட்டால் அதுக்கு அங்கீகரிக்கிறதுக்கு கூட தகுதியற்றவர்கள்ட்ட தான் நம்மளோட திறமையை வந்து அடமானம் வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மனவலி என்னென்னா, அவங்க அவ்வளோ தூரம் போராடி வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துக்கு போனதுக்கப்புறம் பரமபதத்தில் விளையாடுற மாதிரி ஒரு பெரிய பாம்புல சிக்கி திரும்பியும் ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிற அந்த ஒரு வலி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது அந்த லிட்ரலாக இருந்து அந்த விஷயத்த நான் வந்து கவனித்தேன். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு சில சினிமா ரெஃபரன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒரு சில சினிமா ரெஃபரன்ஸ் வந்து இப்போ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம மூவி ரிவ்யூ பண்ணுறதுனால எனக்கு மூவிஸில் இருக்கிற சில விஷயங்கள் பற்றி நான் சொல்கிறேன். இயக்குனர் சுதா கொங்கரா அவர்களுடைய இயக்கத்தில், சுதா கொங்கரா, ஓகேங்களா? சுதா கொங்கரா அவங்களோட இயக்கத்தில் நடிகர் ஆர் மாதவன் மற்றும் பிரபல மல்யுத்த வீராங்கனை ரித்திகா சிங் அவங்க வந்து நடிகையாக அறிமுகமான திரைப்படம் இறுதி சுற்று. அந்த திரைப்படத்தில் இதை வந்து ஒரு சீனை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஒரு சீனாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு அரகண்டான கோச்சு, அதாவது அந்த ஃபெடரேஷன்லேயே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பேட் ரிமார்க் இருக்கிற ஒரு கோச்சு
அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேயரை தேடி போகிறாரு சென்னைக்கு. சென்னையில் ஒரு ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஒரு மீன் விற்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள பாக்ஸிங் திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்காக வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாரு, செலவு பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து பாக்ஸர் ஆக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு தெரியாமல் அவரை காதலிக்கும். நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பொண்ணு பாக்ஸரை ஆனாங்களா இல்லையா, அவங்க பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கதை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் வச்சு, ரியல் ஈவெண்ட்ஸை வச்சு, ட்ரூ ஈவெண்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி வந்த கதை இது. ஆக்சுவலாக இன்னொரு வீராங்கனையுடைய லைஃப் ஸ்டோரி. ஆனால் அவங்களுக்கு எந்த கிரெடிட்ஸும் கொடுக்காம அவங்க வந்து இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டாங்க, ஸ்டோரி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன அவங்கள கிரெடிட்ஸும் கொடுக்கணும், அதே சமயத்தில் காம்பன்சேஷனும் கொடுக்கணும். ஆனால் இது ரெண்டுமே கொடுக்காம நம்ம டேரக்டர் மேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கதையை எடுத்து அவங்க வந்து பயங்கர சக்ஸஸ் பார்த்துட்டாங்க. தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி 2 லாங்குவேஜ்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. பாருங்கள், பணம் எடுக்கும் பொழுதும் அவங்களுக்கு எந்த கிரெடிட்ஸும் கொடுக்காம அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. ஒன்று, அந்த படத்துக்குள்ளே வரேன் அந்த அவங்க வந்து அந்த மதிங்கிற கேரக்டர் தான் ரித்திகா சிங் நடிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அரை இறுதி சுற்றில் ஜெயிச்சு இறுதி சுற்றுக்கிட்ட வர்றப்ப பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு அம்மா வந்து சொல்லும். ஓகேங்களா, ஒருத்தர் வந்து சொல்லுவார், அந்த உட்காந்துக்கிட்டு ஒரு அம்மா வந்து செக் பண்ணுவாங்கள்ல, இந்த இது பேப்பர்ஸ்லேருந்து அந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, ஹெல்த்துலேருந்து எல்லாம் செக் பண்ணுவாங்கள்ல, ஒருத்தவங்க பார்த்துட்டு இது டிஸ்குவாலிஃபைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சீன்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்தமாரி தான் நல்லது சொல்கிறவங்க கூட சுயமாக, அதாவது ஊர் உபதேசம்லாம் வந்து ஊருக்கு தான் உபதேசம், நேக்கு நோக்கு இல்லடி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அண்டு 2வது, ஓகே, எதிர்நீச்சல் திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அதாவது துரை செந்தில்குமார் சாரோட இயக்கத்தில் வந்த நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள், பிரியா ஆனந்த், அதுக்கப்புறம் நந்திதான்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் சேர்ந்து நடிகர் சதீஷ், மனோபாலா, அந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் பார்த்திங்க அப்படின்னா நந்திதாவுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று வரும், ரைட். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு அத்லெட்டாக மாறுவாங்க. அத்லெட்டாக இருக்கிறப்ப ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ரெக்கார்டு வந்து பொய்ன்னு சொல்கிறதுக்காக அந்த ஒரு பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்து அந்த பொண்ணே இல்லை, அது ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அவங்களோட கனவை சிதைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நியாயம் வாங்கி தர்ற மாதிரியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன், அதாவது ஹரிஷ் என்கின்ற குஜித பாதம், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் இல்லாமல் மேரத்தானில் ஓடி பார்த்திங்க அப்படின்னா ஜெயிச்சுட்டு இந்த விஷயத்த வந்து சொல்லுவார். ஓகேங்களா, அதே மாதிரி தாங்க இங்கே நடந்துக்கிட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. பிரபல குத்துச்சண்டை வீரர், ஒலிம்பிக்லேருந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு விஜேந்திர சிங். ஓகேங்களா, அவர் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு என்னென்னா, இந்த கேம் இப்போ நம்ம வினேஷ் போகத் அவருடைய கேம், அவங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. இருக்கிற எல்லாருமே ரொம்ப டாக் ஆஃப் த டவுனாக மாறுது. டாக் ஆஃப் த டவுன் தாண்டி டாக் ஆஃப் த கண்ட்ரி, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இது பேரதிர்ச்சியான ஒரு விஷயம். திறமை இருக்கிறவனை அங்கீகரிக்காத ஒரு நாடு இந்த நாடு. ஓகேங்களா, உண்மையை சொன்னால் திறமை இருக்கிறவனை எந்த சூழ்நிலையிலும் அங்கீகரிக்காது. அவனோட அறியாமை நல்லா பயன்படுத்தி, அப்படியே அவனோட அறியாமை சரியாக பயன்படுத்தி அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு துளி கூட சம்பந்தம் இல்லாத இன்னொரு துறைக்கு அவனை தள்ளி விட்டுரும். கரெக்டுங்களா, அப்படிப்பட்ட இந்த நாட்டில், இந்த உயர் நாட்டில் ஒரு பெண்மணியோட ஒரு தோல்வியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பறைசாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறது, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது உங்கள் தோல்விக்கு பின்னாடி, அதாவது நீங்கள் என்றைக்குமே நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு பிரதமரே வந்து அந்த வீராங்கனைக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்க்கு இந்த நாட்டில் பெருசாக முக்கியத்துவம் கிடையாது. எப்படி சொல்கிறது, எப்படி அப்படின்னா, இப்போ ஸ்கூல்லலாம் வந்து பிடி பீரியடுன்னு ஒன்று இருக்கும். இப்போ பாதி ஸ்கூலில் பிடி பீரியடுன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன் 8வதுக்கு அப்புறம் பிடி பீரியடுங்கிறது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஓகே, எல்லாம் படி புக்கெடு படி அப்படிங்குவாங்க. ஒரு சில இடங்களில் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட கவர்மெண்ட்டு ஃபண்டு கொடுக்க தயங்கும், என்ன ஃபண்டு கொடுக்கறதுக்கு யோசிக்கும்.
அப்படியும் ஃபண்ட் கொடுத்து ஒருத்தன் அப்படி மேலே போனாலும் மேலே இருக்கிற அந்த ஃபெடரேஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த ஃபெடரேஷனில் இருக்கிறவன் குரூப்பிசம், ஃபேவரட்டிசம், பாலிட்டிக்ஸ், நீ இந்த ஜாதியா அந்த ஜாதியான்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அவனை அப்படி திறமை இருக்கிறவனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்போனா 1960களிலே 52லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுட்பால் இது பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து ஃபுட்பால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒலிம்பிக்ஸில் வந்து ஃபுட்பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. அப்புறம் 1962 எஸ்ஏ ரஹீம் அவருடைய கோச்சிங், அவர் தான் கோச்சராக இருக்கார், அவரோட தலைமையில் இருக்கிற 2 டீம் பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வாங்குது. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும், மார்க் மை வேர்ட்ஸ், இன்னைய வரைக்கும் ஏஷியா கப்லேயும் சரி எதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஃபுட்பாலுக்கு எந்த கப்புமே வாங்கலை. ஸோ விளையாட்டில் இருக்கிற பாலிட்டிக்ஸை ரொம்ப சாதாரணமாக நம்ம இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு இதுவும் ஒரு சாம்பிள். ஓகேங்களா? எப்படி சொல்கிறது, அரசியலில் பூந்து விளையாடுறாங்க, ஆனால் விளையாட்டில் அரசியல் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஞான மனிதர் வந்து சொல்லியிருப்பாப்புல ஒரு ஆடியோ லான்ச்சுங்கிற விட ஒரு அரசியல் மாநாட்டில் சொல்லியிருப்பார். பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இதை பற்றி ஒரு வார்த்தை தலைவன் வந்து ட்விட்டரில் சொல்லலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஓகே, ஹரியானாவை சேர்ந்தவங்க, ஓகேங்களா, இந்த வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத வந்து உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களோட அனுமதியோடு இந்த ஃபோனை எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட சோர்ஸ் கிரெடிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விக்கிபீடியாவுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா விக்கிபீடியாவை வச்சு நிறைய பேர் முன்னேறி இருப்பாங்க. ஆனால் நான் இந்த ரெஃபரன்ஸுக்கு எனக்கு விக்கிபீடியா தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் விக்கிபீடியாலேருந்து இருக்கிற டேட்டாவை எடுத்து தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபைன். ஓகே, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 1994 ஆகஸ்ட் மாதம் 25 ஓகேங்களா, இந்த மாதம் 25 அவங்களோட பிறந்த நாள். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வந்து 29 வயது. இப்போ 25 வந்துச்சுன்னா 30 வயசுங்க. சோம்வீர் ரதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018 மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வந்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னங்கிறத அப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். எஸ் இவங்களோட கோச் பேர் வந்து மகாவீர் சிங் போகத். இவங்க வந்து சீக்கியர்கள்னு நினைக்கிறேன், சீக்கிய இனத்தை சார்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ரி தத்ரி அப்படிங்கிற ஒரு ஹரியானாவில் இருக்கிற ஊர்லேருந்து பிறக்கிறாங்க. அண்ட் வந்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018 சோம்வீர் ரதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காமன்வெல்த் கேம்ஸ்லேருந்து கோல்டு மெடலிஸ்ட். இப்போனா 2014, 18, 2022 ஓகேங்களா, காமன்வெல்த்லேயும் சரி ஏஷியன் கேம்ஸ்லேயும் சரி 2018 பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மெடலை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷி ஹாஸ் ஆல்சோ வான் 2 பிரான்ஸ் மெடல் அட் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப். ஓகே, ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 48 கிலோ பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா 2016 அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வந்து 2020 பார்த்திங்கன்னா 53 கிலோ அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024 பார்த்திங்க அப்படின்னா 50 கிலோ பிரிவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேனே ஒரு ஜப்பானில் இருக்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு பிளேயர். ஓகேங்களா? எப்படி அசைக்க முடியாத ஒரு பிளேயரு, தோல்வியே பார்க்காத ஒரு பிளேயர் யாருன்னா யூ சுசாக்கி அப்படிங்கிற ஒரு ஜப்பான் பிளேயர் வந்து தோக்கடிச்சு தான் அவங்க வந்து இறுதி சுற்று நோக்கி போனாங்க. பட் அங்கே இருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வெறும் 100 கிராமை வச்சு ஒருத்தங்களை வந்து நீங்கள் ஆடின ஆட்டம் செல்லாது, நீங்கள் வந்து இந்த ரெஸ்லிங் பண்ண எந்த மேட்சஸ் நீங்கள் ஜெயித்தது எதுவுமே செல்லாதுன்னு சொல்லி அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்கே இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுதான் எல்லா இதுலேயும் பரவலாக பரவிட்டுருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தனுக்கான திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க தெரியாத ஒரு விளையாட்டு வெறும் ஒரு எப்படி சொல்கிறது,
ஒரு 100 கிராம்ல வந்து என்ன அப்படி என்ன ஒருத்தவங்களோட ஆட்டமே செல்லாது, இவங்கள்ட்ட திறமையே இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கள அவமானப்படுத்துறது, எந்த விதத்தில ஒரு நியாயமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் இத விட இன்னொரு விஷயம் என்னன்னா, விளையாட்டுக்கு இவ்வளோ தூரம் அரசியல் பார்க்குறது எதுக்கு? விளையாட்டா பார்த்தா என்ன? அத வந்து நம்ம மனசோட அப்படியே உணர்வோட கலந்து ஒண்ணு பண்றீங்க இல்லைங்களா? உங்க நாட்டோடைய வந்து தரத்த காட்டுறதுக்காக விளையாட்டுங்கிறது ஒரு விஷயத்த ஆயுதமா பயன்படுத்துறீங்க. விளையாட்டா பாருங்க. விளையாட்டுல இருக்க அந்த திறமைய பாருங்க. ஓகேங்களா? அத தாண்டி வேற ஏதாவது இவன் வந்து ஜாதியில குறைஞ்சிருக்கிறானா, வெயிட் கூடியிருக்கிறானா, அப்புறம் வந்து வேற இது, அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு சொல்லி, அவனோட உண்மையா இருக்கிற அந்த திறமைக்கும், அவன் உண்மையான உணர்வோட தயவு செஞ்சு விளையாண்டுறாதீங்க. இப்ப எனக்கு அந்த ஒலிம்பிக் மேல இருக்கிற மரியாதையும் போச்சு. இந்தியா வந்து பெருசா தங்க பதக்கம்லாம் வெல்லாது. எதுக்குப்பா இதெல்லாம்? விட்டா சீனாக்காரன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அவனுக்கு பாப்புலேஷன சரியா பயன்படுத்துறான். கரெக்ட்டா? அவன் அப்பயே வந்து நம்பர் 1 பாப்புலேஷன்ல இருக்கிறப்பயே பார்த்தீங்க அப்படின்னா, விளையாட்டுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு கிலோ கணக்குல தங்கத்த வந்து மெடலா வாங்கி வச்சிருக்கிறான். ஓகேங்களா? அந்த அந்த தங்க மெடல்லாம் வச்சுக்கிட்டு அவனுங்க ஒண்ணு செயின் போட்டுக்கிட்டோ, இது ஒட்டியானம் போட்டுக்கிட்டோ, இல்ல காதுல வந்து ரிங்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டோ, இந்த காதுல ஹியரிங்ஸ் போட்டுப்பாங்களே, அது ஒண்ணு போட்டுக்கிட்டோ, இல்ல விரல்ல வந்து ரிங்ஸ் போட்டுக்கிட்டோலாம் இல்ல. எந்த சைனாலயும் எவனும் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். ஏன்னா கோல்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? அது ஜுவல்ஸுங்கிற பேர்ல வேஸ்டேஜ், ஏதாவது குறிப்பா வேஸ்டேஜ்ங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அவங்களே தப்பா செய்வாய்ங்க. வேஸ்டேஜ்ங்கிறது அவங்களே சேதப்படுத்துறது. இதுவரைக்கும் எந்த துறையிலயுமே இப்படி ஒண்ணு இருக்காது. ஒரு விஷயம் நம்ம சேதப்படுத்திட்டோம் அப்படின்னா, யார் சேதப்படுத்தினாங்களோ அவங்க தான் அதுக்கான வரிய கட்டணும். ஆனா, இந்த தங்க நகைக்கு மட்டும், இந்த நகை ஆபரணங்களுக்கு மட்டும் தங்கத்த சேதப்படுத்துறவனுக்கு நாம அவனுக்கு வந்து வரி குடுக்கணும். எப்படி? சூப்பரா இல்ல? அந்த மாரி ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல, இப்படி ஒரு விஷயம் வந்து எக்ஸாம்பிள் தான். இப்பயாவது சமூகத்த திருத்துங்க. ஓகேங்களா? திறமை இருக்கிறவன அங்கீகரிங்க. ஒருத்தன் திறமைய அங்கீகரிக்கலன்னா எவ்வளோ இதா இருக்கு? எவ்வளோ வலிக்குது தெரியுமா? உங்களுக்கே தெரியுதுல்ல? இவ்வளோ 100 கோடி மக்கள்ல ஒருத்தங்க வந்து தங்க பதக்கத்த நோக்கி போயிட்டுருக்கிறப்ப, அவங்களுக்கு வெறும் 100 கிராம்ல அவங்களோட தகுதி நீக்கம் செஞ்சு, ஒட்டுமொத்த நாடே அதிர்ச்சி ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? இங்க இருக்கிறவங்கள திறமைய இங்கேயே சரியா அங்கீகரிக்கணும். இங்க சரியா அங்கீகரிச்சு நம்ம ஒரு பலமான நாடா காமிச்சோம் அப்படின்னா, அங்க இருக்கிறவனும் நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். கரெக்ட்டு தானே? அததான் செய்ய சொல்றோம். விளையாட்டா பாருங்க. இந்த கிரிக்கெட்டு இதெல்லாம் வந்து உணர்வுகள், அந்த ரொம்ப உணர்வு பூர்வமா பார்க்குற விஷயத்தெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா நெறைய மேட்சஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து தகுதி நீக்கம் பண்றதுக்கு ஃபெடரேஷனே வந்து சதி செய்யுது. இந்த மாரி பல விஷயங்கள் செஞ்சதுனால, இப்ப நாட்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற மரியாதை போயிடுச்சு. ஸோ ரொம்ப எப்படி சொல்றது? இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் எதுக்குங்க? விளையாட்டுன்னா என்னங்க? ஒரு பொழுதுபோக்குக்கு விளையாடலாங்க. அதே கரியரா வச்சுக்கிறது தான் ரொம்ப பிரச்சனைங்க. விளையாட்டுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. உடலுக்கும், மனசுக்கும் வந்து ஒரு ஆத்ம திருப்தி தர்றதுக்கான ஒரு உன்னதமான விஷயம் தான் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது. அத கரியரா சூஸ் பண்ணும் பொழுது இவ்வளோ பேரியர்ஸ் இருக்கு. ஸோ எதுக்கு? வீட்டுக்கு வீட்டுக்கு நாட்டுக்கெல்லாம் நம்ம சேவை செய்ய வேண்டாங்க. ஏன்னா இந்த நாடு சரியான அங்கீகாரம் குடுக்காது. ஓகேங்களா? வீட்டுக்கு வேலை செய்யுங்க. ஏன்னா வீடு தான் நமக்காக வரும். நமக்கு கஷ்டப்படுறோம், இல்ல நம்மளோட அறியாமைய வச்சு ஒருத்தவங்க விளையாடுறாங்க அப்படின்னா, வீடு நம்மள சமாதானப்படுத்தும். ஆனா இந்த நாடு வந்து சமாதானப்படுத்தாது. தப்பு செய்றவன திருந்துறதுக்கு வாய்ப்பும் குடுக்காது. மேலும் மேலும் அவன தண்டிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சமூகத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது, இப்படி ஒரு அரங்கேற்றம் ஆயிருக்கு அப்படின்னா, இனிமேலும் அந்த மாரி எந்த விஷயமும் நடக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தற்காத்துக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது குறைகள், நிறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.